ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்கோ, நீங்கள் புதுசாக கட்ட போகிற சர்க்குலர் வாட்டர் டேங்க்கோ, இல்லைனா உங்கள் வீட்லேயோ இல்லை சைட்லேயோ இருக்க இந்த மாதிரி ட்ரம்மோ எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும், அதாவது எவ்வளோ வாட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபைன் பண்ண போகிறோம். சில நேரங்களில் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற சைட்டுக்கோ இல்லைனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கோ இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வைப்போம். அதுக்கான வாட்டருக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற போது நம்ம லாரியிலையோ இல்லைனா இந்த மாதிரி சின்ன வண்டியிலையோ நம்ம தண்ணி சொல்லுவோம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ட்ரம்மோ இல்லை டேங்கோ எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளால் கிளியரான அளவுக்கான வாட்டர் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா நம்ம எக்ஸஸாக சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படி இல்லை நம்ம கம்மியாக சொல்லிட்டோம்னாலும் நம்மளுக்கு அது பத்தாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி நேரங்கள்லேயும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட இருக்க டேங்க்குக்கோ இல்லை ட்ரம்முக்கோ கரெக்டான கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் டேங்கோட ரேடியஸ் நமக்கு தெரியணும். இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட டயமீட்டர் எடுத்துக்குவோம். இந்த டயமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட அகலம் தான். இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதோட இன்னர் டயமீட்டர் நான் எடுக்கிறேன். இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் இருக்குது, அதாவது 1.25 அடி இருக்குது. ஸோ இதுதான் இதோட இன்னர் டயமீட்டர். இப்போ இந்த டயமீட்டரை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இதோட ரேடியஸ். இப்போ நமக்கு 21 இன்ச்சஸ் வந்திருக்கு. இதை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10.5 இன்ச்சஸ். 10.5 இன்ச்சஸ் அப்படின்னா ஒரு அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் நம்ம இதை ஒரு அடி அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 அடி இருக்குது. ஸோ நம்ம 3 அடிங்கிறத எடுத்துக்குவோம். இப்போ இந்த ட்ரம்மோட ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. இப்போ பை அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு என்னங்கிறது தெரியும். அதோட வேல்யூ 3.14. இது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான். தென் ஆர் அதாவது ரேடியஸ், அதுவும் நமக்கு தெரியும். இதோட அகலத்தை 2ஆக டிவைட் பண்ணி வந்தது தான் அதோட ரேடியஸ், அதாவது நமக்கு கிடைச்ச அந்த 1 அப்படிங்கிறது வேல்யூ. அதுக்கப்புறமே இதோட ஹைட் அதுவும் நமக்கு தெரியும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3 ஃபீட். ஸோ இதை நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்குவோம். இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9.42 அப்படிங்கிற வேல்யூ வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மோட சிஎஃப்டி, அதாவது கியூபிக் ஃபீட். இப்போ நீங்கள் இதோட வேல்யூஸ், இதோட அகலம், உயரம் இதெல்லாம் மீட்டரில் எடுத்து இதில் என்ட்ரு பண்ணி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா m³ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபீட்டில் போட்டிருக்கிறதுனால நமக்கு சிஎஃப்டியில் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது ஒரு சிஎஃப்டி அப்படிங்கிறது 28.317 லிட்டர் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ நமக்கு 9.42 சிஎஃப்டி கிடச்சிருக்கு. அப்போ 9.42 இன்ட்டு 28.317 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 266.75, அதாவது 266 லிட்டர் இந்த ட்ரம் பிடிக்கும் அப்படின்னு வேல்யூ வருது. இப்போது மீட்டரில் வேல்யூ என்ட்ரு பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்குவோம். இப்போ 1 ஃபீட்டை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.305 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதுக்கப்புறம் 3 ஃபீட்டை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.914 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதுக்கப்புறமே இதை போய் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0.267 m³ நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. அப்போ நமக்கு 0.267 m³ இந்த ட்ரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு m³ அப்படிங்கிறது 1000 லிட்டர் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ 0.267 இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டோம்னா 267 லிட்டர் வாட்டர் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வருது. நீங்கள் ஃபீட்டில் மெஷர் பண்ணிங்கனாலும் சரி இல்லை மீட்டரில் மெஷர் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் அதை நீ மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட சர்க்குலர் வாட்டர் டேங்க்கோ இல்லை சர்க்குலர் ட்ரம்முக்கோ இல்லை சர்க்குலரான எந்த ஒரு பாத்திரத்துக்கோ நீங்கள் ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத. தென் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்கொயர் டேங்கோட வாட்டர் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.